அம்சப்பிரியா அழைத்தவுடன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். நான் 2 வார்த்தைகள் சொல்ல வேண்டும். சமீபத்தில் தான் காமராஜ் அவர்கள் புதுமைப்பித்தனுக்கு 1988ஆம் ஆண்டு ஒரு பெரிய கருத்தரங்கை டெல்லியில் நடத்தியதை டெல்லி வானொலியின் மூலமாக தேடி கண்டுபிடித்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சீனிவாச கோபாலன் தேடி எடுத்தது சிறு புத்தகமாக போட்டிருக்கிறார். ஒரு புதுமைப்பித்தனுக்கு நம்ம சுந்தரராம சாமி சொல்லுவார், நோபல் பரிசு வாங்கிய ஒரு 100 பேரில் 50 பேரை பின்தட்டிவிடக்கூடிய ஒரு ஆகிருதி புதுமைப்பித்தன் என்று சொல்லுவார். நோபல் பரிசு வாங்கிய 100 பேரில் 50 பேரை பின்தள்ளிவிடக்கூடிய ஆகிருதி புதுமைப்பித்தன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு 42 வயசுல இறந்த அந்த ஒரு மகா கலைஞருக்கு நடந்த ஒரு கருத்தரங்கு 88இல் நடந்திருக்கிறது. அதை தேடி எடுத்து இப்பொழுது ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். ஒரு கலைஞன், இப்ப நீங்க சோலைமாதவன் சொன்னாரு, நாம் யார் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இந்த சமூகம் என்னவாக இருக்கிறது என்று. அப்போ ஒரு கலைஞனை பாராட்ட அதான் ஒரு உலகம். ஒரு கலைஞனை கொண்டாடாத உறவர் மண்ணா போய்விடும். நாம் சுப்பிரமணிய பாரதியையும் கொண்டாடவில்லை, புதுமைப்பித்தனையும் கொண்டாடவில்லை, சரிங்களா, பிரமிளையும் கொண்டாடவில்லை, மிக மிக சிறந்த எழுத்தாளர்களெல்லாம் அழகிரிசாமியை கொண்டாடவில்லை. எல்லாமே 42 தான், எல்லாமே 39, 42, பாரதியை கொண்டாடவில்லை. எனவே பக்கத்தில் இருக்கிற கேரளாவை நினைச்சு பாருங்க, கன்னட தேசத்துல நினைச்சு பாருங்க. இப்ப கன்னட தேசத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான சிவராங்கரந்துடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை ஐயா சிற்பி அவர்கள் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்ப சமீபத்தில் எத்தனை பக்கம் தெரியுமா? 700 பக்கம். ஒரு 300 பக்கம் 200 பக்கம் இல்லை, 700 பக்கம் A4 சைஸ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். எனவே பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு நான் மிக மிக தாழ்படுகிறேன். எதற்கு தாழ்படுகிறேன் என்றால், இது வரலாறு. முதலில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், 90 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 69 ஆண்டுகள் ஓடிய ஒரு இலக்கியவாதி. நீங்க விமர்சனம் பண்ணலாம், அவர் கவிதை மீது விமர்சனம் பண்ணலாம், கட்டுரையின் மீது விமர்சனம், அதெல்லாம் செகண்டரி. ஆனால் ஒரு 69 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இளைஞரை நீங்க இந்த தமிழ் சூழலை பார்க்க முடியுமா? ஏன்னா நாம் ஒரு ஜாம்பாவான் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஜெயகாந்தன் ஓடிய ஓட்டம் 47 ஆண்டுகள் தான், அந்த 47 வயசு தான். அவருடைய ஓடிய ஓட்டம் 27 வருஷம் தான். பின்னாடியில என்ன பண்ணார்னா, ஓடிய ஓட்டத்தை திரும்ப பார்த்து கொண்டிருந்தார். நான் இப்படி ஓடினேன். ஆனால் அவர் செய்த 2 காரியம், அவர் பொதுமக்களோடு அரசியலில் இருந்தார். அது ஒரு முக்கியமான அரசியல் சூழலில். அது காங்கிரஸ் பக்கம் போனார், காமராஜர் பக்கம் ஒரு சூறாவளியாக சுழன்று திரிந்தார். கண்ணதாசனோடும் ஈவிகே சம்பத்தோடும் சேர்ந்து தோற்றார்கள். ஆனால் வாங்கிய ஓட்டு 42%. ஆனால் அண்ணாதுரை கூட்டணி வைத்தார், 7 கூட்டணி. அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரர்கள் கேட்டார்கள், காங்கிரஸோடு இணைந்து கொள்கிறோம் என்று. அதை சரியாக காமராஜர் பயன்படுத்தவில்லை. என்று பயன்படுத்தி இருந்தால் 1967 வெல்ல வேண்டிய ஒரு கட்சி காமராஜர் கட்சி. கம்யூனிஸ்டுகளை அவர் கணக்கில் வைக்கவில்லை. அன்று இருந்த கம்யூனிஸ்டுகள் எத்தனை சீட் வாங்கியிருப்பாங்க நினைச்சு பாருங்க. எனவே அந்த தவறுகள் அதெல்லாம் இருக்கட்டும், நான் அதை சொல்ல வரவில்லை. ஒரு ஜெயகாந்தன் ஓடிய ஓட்டம் மிக வேகமாக ஓடினார். ஆனால் காலத்தால் ஒரு எல்லைக்கு மீறி அவர் அரசியல் இருந்தால் அதுவும் சரியான விஷயம் தான், திரைப்படம் எடுத்தால் அதுவும் சரியான விஷயம் தான். ஆனால் அவர் ஓடி இருந்தால் இன்னும் சாதித்திருக்கலாம் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஒரு இலக்கியவாதியாக, ஒரு அவனுடைய தீவிர வாசகனாக நான் சொல்கிறேன். அந்த வேலையை இந்த பொள்ளாச்சி மண் தந்த சிற்பி செய்து கொண்டே இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த நிமிடம் வரைக்கும் அவர் செய்கிறார். அவர் செய்த என் மகனே சொன்னார் இல்லைங்களா, அவர் மொழிபெயர்த்த சச்சிதானந்தம் கவிதைகள், இந்த மொழிபெயர்ப்பு குறித்து தான் நான் அம்சப்பிரியார்கிட்ட பேசுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் அதற்கான நேரம் இல்லை. எனவே குறுகிய காலம் என்பதால் எனக்கு பல்வேறு பணிகள் இருந்ததால் பாரதிய ஆய்வுகள் பற்றி மட்டும் நான் பேசுவதாக ஒத்துக்கொண்டேன். எனவே பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இந்த முன்னெடுப்பை செல்கிறது. இதை சம்பந்தப்பட்ட புன்னகை ஜெயக்குமார், முக்கியமாக அம்சப்பிரியா, பூபாலன், சோலைமாயவன், அதன் பின்னிருக்கின்ற எல்லாருக்கும் நான் வரலாற்று பூர்வமாக ஒரு நன்றி
இங்கே சொல்றது. இது மிக மிக முக்கியமான வரலாற்று பூர்வமான ஒரு ஒரு விஷயமாக நான் கருதுவதால் அது அந்த புதுமைப்பித்தன் நினைவு வந்ததால் இதை நான் கருதுகிறேன். எனக்கு நான் என்னன்னா ஒரு தலைமுறை நீங்க எந்த இடத்துல நிப்பாட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் குறிப்பு 23 பக்கம் இருக்கேன். அதனால எல்லாரும் பேசணும். லேசா கை கட்டினாலும் நான் சொல்லுறேன். இந்த கட்டை இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜெயகாந்தனை பார்த்தால் ஒரு வகையில் தன்னை ஒரு பாரதி போன்று பாவனை செய்து கொண்ட ஒரு கலைஞர். ஒரு பாரதி எப்படி அவருடைய கவிதைகள் தான் நடைமுறையில் எப்படி இருந்தாலும் தெரியல, கவிதைகளின் வழியாக கட்டுரைகள் வழியாக ஒரு தோற்றம் வருகிறது. பாரதியை பற்றி ஒரு சித்திரம், அந்த சித்திரத்தை ஜெயகாந்தன் ஏற்றுக்கொண்டு தன் காலமெல்லாம் இருந்தார். இது ஒரு விஷயம். ஆனால் சிற்பி ஐயா என்னன்னா அந்த தோற்றத்தை எடுக்காமல் பாரதியினுடைய கவிதையினுடைய உள்ளார்ந்த ஆற்றலை உள்வாங்கி பாரதி எப்படிப்பட்டவன், பாரதி என்ன விதமான குரலை உடையவன், பாரதியினுடைய இயக்கம் என்ன, பாரதியினுடைய ஆசை என்ன என்பதை உருவாக்கி பாரதியினுடைய ஒரு தாசனாக இருந்து பாரதிக்காக மிக மிக சிறப்பான பகுதிகளை எடுத்து காட்டிய மிக மிக முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவர் சிற்பி. இப்போ ஓமுசி சொல்லியிருக்கிறார், அவரு வரலாற்று பார்வையில சொல்லியிருக்கிறார். கைலாசபதி சொல்லியிருக்கிறார், அவரு ஒரு வரலாற்று பார்வையில சமூகவியல் பார்வை சொல்லியிருக்காரு. ஆனால் சிற்பி வரலாற்று பார்வையை லேசாக எடுத்துக்கொண்டு சமூகவியல் பார்வையை லேசாக எடுத்துக்கொண்டு கவித்துவத்தினுடைய பார்வை, கவிஞனுடைய உள்ளக்கிடக்கையினுடைய பார்வை அது ரொம்ப முக்கியம். நான் எனக்கு சார்பான ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். ஆனால் கவிஞன் என்ன நினைத்தான் என்ற அந்த பார்வையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அவர் இந்த 60 ஆண்டுகளில் அவ்வப்பொழுது பல இடங்களில் இந்த கட்டளை பாரதி குறித்த ஒரு கட்டளை உண்மையிலேயே அவர் செய்திருக்கிற தொண்டு பாரதி இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார் என்றால் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன். 1955 தீபன் என்கிற ஒருத்தர் ஒரு படிமமா ஒரு விஷயத்தை சொல்றாரு. தமிழ் அன்னை தூசி பிடித்திருந்தது அந்த அரண்மனை, யாராலும் உள்ளே செல்ல முடியவில்லை, உள்ளே சென்று பார்க்கவும் இருண்டு கிடந்தது. அப்படிப்பட்ட அந்த அரண்மனையை, தமிழ் அன்னையின் அரண்மனையை திறவுகோல் கொண்டு திறந்து ஒட்டகையை அடித்து ஒளிந்து இருந்த தமிழெண்ணெயை மையமாக வைத்து அவளுக்கு பூச்சூட்டி அவளுக்கு திலகமிட்டு அந்த அறை முழுக்க வண்ண படங்களை ஏற்றி இதெல்லாம் செய்த யார் தெரியுமா? தமிழ் அன்னை என்கிற ஒரு டஸ்ட் அடைந்த ஒரு இடத்தை பாரதி என்கிற ஒருத்தன் எல்லாத்தையும் தொடச்சான் அப்படின்னு ஒரு படிமத்தை எங்க படிச்சேன்னா முன்னாடி 1955 தீபன்ங்கிற ஒருத்தர் நல்லா எழுதுறாரு, இளமையில இறந்துட்டார் நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட சிற்பியும் அவர் வெளிப்புறமாக துடைத்தார் என்றால் பாரதியினுடைய அத்தனை அம்சங்களையும் உள்ளே நுணுகி 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 சென்று அவர்களுடைய கருத்துக்களை பாரதி என்பவன் யார், பாரதி எப்படிப்பட்டவன் என்பதற்கு நீங்கள் ஒரு 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 விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் சிற்பியினுடைய கட்டுரைகள் தான் ஒரு ஆத்தென்டிக் சொல்லுவோம் அப்படிங்களா, ஒரு மையமான சான்று அப்படி இருக்கிறது என்பதை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ ஒரு இது சொல்றாரு, பாரதி எங்கிருந்து தன்னுடைய கவி பயணத்தை ஆரம்பிக்கிறார் சொல்லும்போது 4 இடத்தை சொல்றாரு. ஒண்ணு வேதநாயகம் பிள்ளை, அவரிடம் இருக்கக்கூடிய பெண் அடிமைத்தனத்தை விளக்கக்கூடிய ஒரு அம்சம். அதற்கு முன்னால் வள்ளலார் என்கிற ஒருத்தர் ஆன்மீக சமத்துவம், இந்த ரெண்டையும் வள்ளலாரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறார். இன்னொன்று கோபாலகிருஷ்ண பாரதியார் குழந்தைத்தன்மையை எடுத்துக்கொள்கிறார். இன்னொன்று ராமலிங்க அடிகளார் தேசியத்தை. இப்படி ஒரு விஷயம், இது தோராயமான விஷயம் தான். பாரதி அப்படித்தான் அடுத்த போட்டு தாக்கத்தில் அப்படி இல்லை, அவருக்குன்னு ஒரு இன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவருக்கு முன்னாடி, பாரதிக்கு முன்னாடி இருந்த மனோன்மணியம் சுந்தராமன் பிள்ளை போன்றவர்கள் பாரதிக்கு முன்னாடி இருந்ததுனால அதை படித்திருக்கிறார். அதிலிருந்து அவருக்கு இளம் வயது ஒரு 14-15 வயதுல இதெல்லாம் படித்ததுனால் அவருக்கு ஒரு கரு ஒரு இடத்துல சொல்றாரு சிற்பி, ஒளிக்கருன்னு ஒரு வார்த்தை உருவாக்குறாரு. அது பின்னாடி ஒளிக்கரு அப்படிங்கிறார். இந்த ஒளிக்கருவை பாரதி இந்த மாதிரி முன்னோடிகள் இருந்து ஏற்றிருக்கலாம் என்ற ஒரு விஷயம். இன்னொன்று மார்க்சியத்தில் என்னன்னா மாற்றத்தின் இயக்கவியலின் உள்ளுணர்வை பாரதி கண்டுகொண்டவன் என்று கைலாசபதி போன்றவர்கள். இது சிற்பி இன்னொன்று ஒரு சொல்லணும், சிற்பின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனஸ்டான ஒரு விஷயம். ஒரு ரெகுலாருடைய கருத்தை தன்னுடைய கருத்துக்காகவோ அல்லது கைலாசபதியினுடைய கருத்தை தன்னுடைய கருத்துக்காகவோ
ஜீவாவுடைய கருத்தை தன்னுடைய கருத்தை எனக்கு தெரிந்த பாரதி, நான் அடைந்த பாரதி என்பதை மட்டும்தான் அவர் எல்லாவற்றையும் சொல்கிறார். அப்படி ஏதாவது சொல்ல வேண்டிய இடம் இருந்தால், இப்ப நான் ஒரு சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு மேற்கோள். சரிங்களா? மார்க்சியர் என்பது இயக்கவியலின் உள்ளுணர்வை தெரிந்து கொண்டு அவர் இயங்கினான் என்பது மார்க்சியர் சொல்லுது. அதை என்ன சொன்னார் என்று எழுதுறார். சரிங்களா? இது ஒரு நம்மளுடைய விஷயம். அப்புறம் என்ன சொல்றாரு, தமிழ் கவிதையை வந்து என்ன என்ன நிலையில இருந்துச்சு, என்ன நிலையில பாரதி கொண்டு வந்தார் என்பதுக்கு லௌகிகத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சான்ஸ்கிரிட் வரல, அலௌகிக அந்தர நடையை உடைத்தார் பாரதி. அதாவது ஒரு விதமான சொகுசான நடையை வந்து முதல் உடைத்தவர் யாருன்னா பாரதி. அப்புறம் வந்து அவர் எந்த விஷயத்தில் இருந்தாலும் அது ஒரு காவிய நயம் அல்லது காவிய வீச்சு. அது சூரியனை பற்றி இருந்தாலும் சரி, சந்திரனை பற்றி இருந்தாலும் சரி, பெண்ணடிமை பற்றி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு காவிய வீச்சை இயல்பாகவே பெற்றிருந்தார். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், தொன்மங்கள் பண்பாட்டு குறியீடுகளாக நாட்டு விடுதலைக்கு வந்தது. பாஞ்சாலி சபதமோ, புயல் பாட்டோ அல்லது கண்ணன் பாட்டோ, இதெல்லாம் அவருடைய படைப்பில் இருக்கிற மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக நான் லேசா தொட்டு மட்டும் காட்டிட்டு போறேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாரும் பேசுகிறது. இப்ப கண்ணன் பாட்டு அதை பத்தி சொல்வது, கண்ணன் மனித உறவுகளுக்கும் விடுதலை உணர்வுக்கும் சின்னமாக மாறினான். அதுதான் கண்ணன் பாட்டு. ஒரு வரியில அவர் சஜஷன் கொடுக்கிறார், ஒரு மதிப்பீடு தர்றார். சிற்பி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது முழுக்கல, அதாவது ஏ டு ஜெட் சொல்றோம்ல, அகர முதல் அவுகாரம் வரைக்கும் புரட்டி 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 சிற்பி அது பாரதியை படிச்சிருக்கிறார். அதாவது கவிதையை 100 முறை படிச்சிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, கம்பராமாயணத்துல 1000 பாடல்கள் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு வந்திருந்தா கேட்கலாம்னு நினைச்சேன். ஐயா ஒரு 10 பாட்டு சொல்லுங்க, யுத்த காலத்துல இருந்து நான் கேட்கிற பாட்டு சொல்லுவேன், கேட்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, இப்ப கேட்டாலும் சொல்லுவேன். ஆனால் அவர் தன்னை அங்க வெளிப்படுத்தல, பாரதியிடம் தான் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். கம்பனை வந்து தன்னை வெளிப்படுத்துக்கான ஆட்களாக முன்னிறுத்தவில்லை. அப்போ தன்னுடைய ஆற்றலை மறைத்து வைத்திருந்த ஒரு கலைஞனாகவும் நான் பார்க்கிறேன். மிக முக்கியமானது, இப்போ வந்து இந்த தெய்வ படிமம் என்கிற ஒரு விஷயம், தாய்மை, தெய்வ படிமம், சக்தி, இதெல்லாம் ரஷ்யாவில், அதாவது ருஷ்யாவில் கடைக்கில் வைத்தான் காளி ரொம்ப கோபக்காரி, அவ எல்லாத்தையும் அழிச்சு போடுவான் என்ற இந்த தாய்மை பராசக்தி என்பது நம்மளுக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு தாய். இப்படி தெய்வ படிமங்களாகவும் அல்லது மூல படிமங்களாகவும் தாய் தெய்வ படிமங்களாகவும் இந்த படிமங்கள் பாரதிக்குள்ள இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. அவருக்கு வாய்த்த அந்த பண்பாட்டு கூறுகள், அதாவது நம்ம நாட்டில் இந்தியா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணகி போன்றவர்களோ அல்லது மணிமேகலை போன்றவர்களோ அல்லது வந்து வடவர்களுடைய சில பெண் கூறுகளையோ எடுத்துக்கொண்டு இந்த மூலப்படிமத்தை எல்லாத்திலையும் சக்தியாக பார்க்கிறார். பெண்கள் தான் ஆகப்பெரிய சக்தி என்பதை, அந்த சக்தி என்பது கடவுள். கடவுள்னா காளி ஒரு கடவுள், பராசக்தி ஒரு கடவுள். பராசக்தியிடம் நான் வந்து என்ன பார்ப்பேன், வந்து வேண்டுதல் செய்வேன், இன்னென்ன கொடு, சரிங்களா, அந்த கல்லையும் தீயையும் சேர்த்து அப்படி சொல்றாருல, இப்படி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றாருல, கல்லையும் தீயையும் கலக்கி எழுதுனா எப்படி இருக்கும் ஒரு பாட்டு, அந்த மாதிரி எனக்கு வரம் கொடுத்தாயே பராசக்தின்னு கேட்கிறார். எனவே மூலப்படிமங்கள் பூராமே பாரதிய ஆற்றலாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொன்னு, இயற்கையினுடைய தன்மை, தனக்குள் இருக்கிற இயற்கையை கலந்து எழுதக்கூடிய அத்வைத நிலை. அத்வைதம்னா நானே கடவுள், நானே இறைவன், நானே உங்களுக்கு அறிவுரை சொல்வேன், நானே கடவுளாக இருக்கக்கூடிய இந்த ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லைங்களா, இந்த நிலையை பாரதி ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? பாரதி இயற்கையையும் தன்னுணர்வையும் ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்திய ஒரு கலைஞனாக பாரதி இருக்கிறார். பல இடத்துல அது சொல்றார். சரிங்களா? இப்ப சமூக நீதிகளுக்கு எதிராக வரக்கூடிய அந்த வெஞ்சினம், அது உங்களுக்கு தெரிஞ்சது, எல்லாருமே அறிந்து கொள்ளக்கூடிய பாரதி தான். சமூகத்துக்கு எதிராக, அதாவது பாப்பான் வந்து பூணலுக்காக உங்ககிட்ட காசு கேட்பான், பாப்பான் எழுதியிருக்கிறார். அதாவது பூணல், என் மகனுக்கு பூணல் போடணும், அதுக்காக உங்ககிட்ட காசு பிச்சை கேட்பான், அப்புறம் நம்பிடாதீங்க அப்படின்னு ஒரு எழுதியிருக்கிறார். சரிங்களா? இதை எடுத்துக்காட்டார். எழுதியிருக்காருன்னா இதை சிற்பி எடுத்துக்காட்டார். இது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக நான் பார்க்கிறேன். அப்புறம் அறிவியலும் தத்துவமும் பொறித்தட்டக்கூடிய ஒரு படிமம். அறிவியலும் தத்துவமும் பொறித்தட்டக்கூடிய, என்ன ஒரு வரி மட்டும் நிறைய எடுத்திருக்கேன், ஆனால் சொல்ல முடியாது. சக்தி கடலிலே ஞாயிறு ஒரு முறை, பாரதி எழுதுகிற வரி.
அதாவது அறிவியலும் அந்த ஆன்மீகமும் தத்துவம் கலந்துக்கூடியது. ஆற்றல் சக்தின்னு சொல்றோம் இல்லைங்களா? சக்தி கடலிலே ஞாயிறு ஒரு நுரை, சக்தி வீணையில் ஞாயிறு ஒரு வீடு 10 இருக்குது. ஒண்ணே சொல்றேன், சக்தி கூத்திலே ஒளி ஒரு தாள். இதெல்லாம் சக்தி என்பது நம்மளுக்கு எனர்ஜி தரக்கூடியது, நம்மளுக்கு ஒரு ஒளியை தரக்கூடியது, ஒரு வாழ்க்கையை தரக்கூடியது. எனவே ஆற்றல் என்கிற பொருள்ல தான் பாரதி பயன்படுத்துறான். அல்லது தெய்வம் என்கிற பொருள்ல, தெய்வம் என்றால் வணங்கக்கூடிய தெய்வம் அல்ல, உனக்கு மிகப்பெரிய ஒரு விந்தையை, ஒரு படைப்பாற்றலை, உங்களுடைய செயல்பாடுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாருங்கிறதா அவர் சொல்ல வந்த ஒரு விஷயம். அப்புறம் அவனோட வந்து சாகுற வரைக்கும் சரி முடிவின்றி தொடரக்கூடிய ஒரு விஷயமா இன்னும் நம்ம அவனை வந்து அது படிக்கலாம். இவ்வளவுதான் பாரதிய பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளவு இன்னும் நம்ம பார்க்கலாம் என்கிற ஒரு விஷயம். சரி, இது ஒரு விஷயம். இன்னொன்று, பாரதியிலிருந்து கிளை விட்டவர்கள் ஒரு நல்ல எழுத்தாளராக இருந்தால் அவனுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஒரு இறைவனுக்கு சைவம்னா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வைணவம்னா ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவரை பின்தரக்கூடியது. அவன் தான் மிகச்சிறந்த கலைஞர். சுந்தரராமசாமி ஒரு இடத்துல சொல்றாரு, பாரதிங்கிற பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் புல் பூண்டு கூட முளைக்காது. எனவே நீ பாரதியினுடைய நிழலில் வளர்ந்தால் என்னது, ஒரு கவிதை எழுத மாட்டேன், விலகி எழுது அப்படின்னு காணாசு சொன்னதாக சுந்தரராமசாமி என்கிட்ட சொல்றாரு. சரிங்களா? ஆனால் உண்மையில் இது ஒரு வினோதமாக இருக்கிறது. பாரதியின் நிலையில் பல பேர் வந்து எழுந்து வந்திருக்கிறார்கள் என்று. சரிங்களா? நாட்டி பிச்சமூர்த்தி ஒரு கவிதை சொல்றாரு இல்லைங்களா? அதாவது ஒரு பெரிய விஷயம், ஜீவாதியை உயர்த்து சூழ்வின் இருள் என்ன செய்யும், முட்டி மோதி உயர்வதே இன்பம், கமுகு பெற்ற வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்தாரு. கமுகு மரத்தை தென்னந்தோப்புக்குள்ள நடுவாங்க. நீங்க தென்னந்தோப்புக்குள்ள எந்த மரத்தை நட்டாலும் சூரிய ஒளிக்காக இப்படி வளைஞ்சு வளைஞ்சு எந்திரிக்கும். ஆனால் கமுகு மரம் மட்டும் எவ்வளவு அடர்ந்த நிழல் இருந்தாலும் அது வான் நோக்கி தான் போகும். அது மாதிரி இந்த வான் நோக்கி போகக்கூடிய ஆற்றலை வந்து அவர் சொல்றாரு. அப்படி பாரதியினுடைய பின்னாடி இருந்து எழுந்தவர்களும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது பாரதிதாசன். அவர் ஆரம்பத்தில் தேசியத்தில் இருந்தாரு, பின்னாடி திராவிடம், அப்புறம் வந்து பெரியாருடைய கொள்கையில அப்படி போனாரு. அந்த இயற்கைங்கிறத பாரதியும் எடுத்துக்கிட்டாரு, பண்பாடுங்கிறத கொஞ்சம் தமிழ் பண்பாடாக எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகர், சரிங்களா, ராமலிங்கர், இவங்கெல்லாம் பாரதியுடைய கிளைவழிகள். ஆனால் பாரதி அளவு அவங்க எழுந்து நின்னானா இல்லை என்று எழுதுகிறார். அதாவது பாரதிதாசனுக்கு பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், பல கட்டுரை ரொம்ப நேர்த்தியாக உயர்வாக சிறப்பாக இருக்கார். ஆனால் பாரதியுடைய உயரத்தை எவரும் தொடர்ந்து எழுதினார். இது ஒரு 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 பார்வை இருக்கிறீங்களா? இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒரு சாப்பாளர் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கவிஞனாக நீங்களும் ஒரு படைப்பாளியாக இருக்கீங்க. கவிஞனுடைய பார்வை சாய்வற்றவனாக இருக்க வேண்டும். அது இவருடைய விஷயத்தில் இருக்குது. அப்புறம் இன்னொரு புத்தகம், கதை நேரங்களில் ஒரு அங்கங்க லேசம் இது பண்ணியிருக்கேன், மேலை நாட்டு புனைவியல் இலக்கியம். புனைவியல்னா ஒரு ஒரு ஃபேண்டசியா, கற்பனையான விஷயம். இந்த நாடு நிச்சயமாக சுதந்திரம் அடையும். அது வந்து இது வந்து எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு யானை வந்து இந்த இந்த தீமைகளை அழித்து போடுவது போல ஒரு பெருவெள்ளம், நம்மளுக்கு கண்ணனுடைய பெருவெள்ளம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஊழியில வந்து பிரளயம் வந்து இந்த உலகத்தை தீமைகளை அழிச்சு கிருதய யுகம் கடியவம் வரைந்து கிருதய யுகம் எழுத முடியல. இதெல்லாம் புனைவல் தன்மைக்கு குறியீடுகளாக எடுத்துக் கொடுக்கிறார். முக்கியமா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, இது புனைவின் தன்மை. ஏன்னா மேலை நாட்டு இலக்கியத்தினுடைய சில வடிவங்களை எடுத்துக்கொண்டு மேலை நாட்டு இலக்கியத்துக்காக படைக்கல. அவர் தன்னுடைய சமூகம், தன்னுடைய விடுதலை அடைய வேண்டிய சமூகம், தனக்கான மக்களுக்கான சமூகம், ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நான் உண்மையிலேயே இந்த தலைப்பு வந்து அம்சப்பிரியா கேட்ட உடனே கொடுத்தது எதுக்குன்னா, எனக்கு ஒரு கட்டுரை வந்து எனக்கு பிரமிப்பா இருந்தது. அந்த காலத்தில் படிக்கும் சிற்பியோட கட்டுரை, அந்த கதையில் அக்கினி குஞ்சு, அவ்வளவுதான். இந்த கட்டுரையை வந்து என்னன்னா, எல்லாரும் சீசு செல்லப்பா அக்கினி குஞ்சு 4 நாள் வருதுன்னு அக்கினி குஞ்சு ஒன்று கண்டு அங்கு ஒரு காட்டடை ஒத்துழை வைத்து இந்த 4 வரி கவிதையை தட்டி தெரிவித்தோம். தனியாக கிளாஸ் முடியுது. இந்த 4 வரி கவிதையை செல்லப்பா முதல்ல எழுத்து பத்திரிகையில் எழுதும்போது என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இது வந்து அஞ்ஞானம், நெஞ்சுக்குள்ள அஞ்ஞானம் என்ற இருட்டை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு வெர்ஷன், ஒரு வாசிப்பு. இன்னொன்று, நெஞ்சுக்குள்ள இருளகற்றக்கூடிய ஒளியாக வைத்தால் அந்த காடுவே வெளிச்சம் அடையுது என்று இன்னொரு வெர்ஷன். இப்படி 2 வெர்ஷன்ல 2 விதமாக அதை விளக்கி பார்த்துக்கிறார் சி சுசல்லப்பா. சி கனகசபாபதி என்ன பண்றாருன்னா, அது விடுதலை குறியீடு,
அதாவது அந்நியர்கள் வந்து ஆட்சி இருக்குது, ஒரு காடு மாதிரி மண்டி கிடக்குது, நம்மளை அடிமைப்படுத்திருக்காங்க. அந்த அடிமை இடத்துல இந்த நெருப்பை வைத்தோம் என்றால் அடிமை தலைவர் பூராமே சுக்குநூறா எரிஞ்சு போயிருது என்ற அடிப்படையில் சீக்கா இருக்கிறார். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வந்து சிற்பி ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த மட்டும் இதெல்லாம் மற்ற நண்பர்கள்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு இடத்துல அது என்னன்னா, இந்த கவிதை பாரதியார் தனியாக எழுதிய கவிதை அல்ல. அதாவது தனிப்பாடலாகவோ தேசிய கீதமாகவோ இல்லைன்னா வந்து சரோஜியோ இல்லைன்னா விவேகானந்தர் பத்தி எழுதியதோ இப்படி இல்லை தாலாட்டு பாடங்களோ ஒரு சிந்துலோ அப்படி எழுதியது அல்ல. அப்புறம் எங்க இருக்குது அப்படின்னா அந்த கட்டையில சொல்றாரு, முத்தம்மாவின் கதைன்னு ஒரு சிறுகதை, பாரதியார் சிறுகதை எழுதியிருக்கிறார் இல்லையா, வசன கவிதை எழுதியிருக்காருல்ல, அந்த சிறுகதையில ஒரு காட்சி. என்ன காட்சி என்றால், ஊருக்குள்ள பயங்கரமான சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், முக்கியமா பெண் குழந்தைகள் எல்லாம் பயங்கரமாக வந்து தங்களை ஆவேசமாக மாற்றி காளியாகவும் பராசக்தி மாற்றிக்கொண்டு அன்று மாலையில வந்து ஏதோ ஒரு மாநாடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வேணுமுதலி அப்படிங்கிற ஒரு அவருடைய எல்லா கதைகளும் ஒரு 60% கதைகள்ல வேணுமுதலின்னு ஒருத்தர் வருவார். இப்ப யாரை பார்க்க வர்றாருன்னா பாரதியார் வீட்டுக்குள்ள இருக்காரு, உள்ள வர்றாரு. என்ன போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் வந்து இந்த மாதிரி கவிதை எழுத போறேன். போவே நீ கவிதையில இருக்கிற, நம்ம தெருவில் பார்த்த பாண்டிச்சேரி தெருவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் சேர்த்து பயங்கர தீப்பந்தமா இருக்காங்க. நீ என்ன இங்க உட்காந்துட்டு கவிதை எழுதிட்டு சொல்ற, என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா ஓய், இத்தனை பேர் வந்து இது பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னா, பெண்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அல்லது பெண்கள் வந்து இன்னமும் ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்ற உடனே அப்படியா எப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வேணுமுதலி சொல்வதாக அந்த பாட்டு என்னது, இந்த பாட்டு சொல்றாரு. என்ன பாட்டு சொல்றாருன்னா, அக்னி குஞ்சு ஒன்று கண்டே நாங்கள் காற்றடை கொந்தொடை வைத்து இந்த பாட்டு. அப்புறம் இந்த பாட்டை சொல்லிட்டு இந்த கதைக்குள்ளதான் அந்த பாட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு சிற்பி எழுதுகிறார், இது தேச விடுதலையினுடைய பாடல் அல்ல, பெண் விடுதலையினுடைய பாடல். இப்படி ஒரு கண்டுபிடிப்பை ஒரே ஒரு சொல்லை வைத்து இந்த கற்றை எழுதினார். அதனாலதான் வம்சப்பிரியா இந்த மாதிரி நான் பேசி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்காக இந்த அடிப்படை இந்த கற்றை தான். இந்த பெண் விடுதலைங்கிறது தான் எங்கிருந்து எடுக்கிறாரு பாருங்க. நம்ம கையை வந்து மாய கையை வந்து கரெக்டான இடத்துல போய் சாமி 7 கடல் தாண்டி உள்ள வச்சிருப்பாங்க, அந்த 7 விமர்சனங்களுக்கு அப்பா போய் இந்த இருந்தா சாமி அப்படின்னு எடுத்து வர்ற மாதிரி அதை செஞ்சிருக்கிறார். இந்த அடிப்படை தான் அவருடைய சிற்பி பாரதி பற்றிய கட்டுரையில நான் படிக்கிறேன்னு ஒத்துக்கொண்டதுக்கு காரணம் இதுதான். ஒரு விஷயம் பாருங்க, ஆனா அவர் என்ன புத்தகத்தை படிக்கணும்னு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அந்த புத்தகத்தை மட்டும் படிக்கிறேன், டைம் இல்லை, அது பையில வச்சிருக்கேன் சரிங்களா. அதுல இன்னொரு விஷயம், வேதம் என்கிற சொற்களை வந்து பாரதியார் பல இடங்களை பயன்படுத்துகிறார். 2 பொருளா இருக்குது. வேதம் என்பது நம்மளுடைய வேதத்தில் இருக்கிற கருத்தலா அப்படின்னா அதுல அங்கங்க எடுத்துக்கிறாரு. உண்மையிலேயே வேதம் என்பது அறிவு, வேதம் என்பது கல்வி, வேதம் என்பது பண்பாடு, வேதம் என்பது வளர்ச்சி, வேதம் என்பது ஒரு தீ, உன் நெஞ்சுக்குள்ள வைக்கக்கூடிய தீ, உன் படைப்பாற்றலுக்கான தீ என்றுதான் பாரதியார் பல இடங்கள்ல வேதம் என்ற சொல்லை எடுத்து பயன்படுத்தியிருந்தாலும் அந்த வேதத்திற்காக எழுதவில்லை. எந்த வேதத்திற்காக? நம்ம ரீக்கியாச்சும் சாமி எதர்மம் சொல்ல அதுல எழுதல. இது இயற்கை பற்றி மானுடத்தினுடைய வெற்றிக்கான வேத சொற்கள், வேத படிப்பாய் பிள்ளாய் அப்படின்னு ஒரு இருக்குது. அப்படின்னா நீ நல்ல கருத்துக்களை படி என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இன்னொன்னு சொல்லிடுறேன், அதாவது பாரதியார் வந்து கீட்ஸ் செல்லி போன்றவர்களுடைய அந்த நாட்டில் எழுதிய வசன கவிதைகளை இங்கு அறிமுகப்படுத்துகிறார். பாரதியிடம் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், மேலை நாட்டில் என்ன வடிவங்கள் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு இங்க பயிற்சி கொடுக்கலாம். ஏன்னா அதை சென்று 8 திருக்கும் சொல்றாரு இல்லையா, அது அவரே செய்கிறார். அதனாலதான் இந்த வசன கவிதை எழுதுகிறார். அந்த வசன கவிதையில பிரம்மாண்டமான கவிதை, அந்த ஞாயிறு கவிதையும் மலை கவிதையும் அதுதான் நம்மளுடைய புதுக்கதையுடைய தோற்றத்திற்கே அச்சாணியாக இருக்கக்கூடியது. அதுதான் அசால்ட்டா அடிக்கிறார். அர்ஜுனன் வந்து அங்க அந்த மாலை நேரம் வருங்கள், இந்த பாஞ்சாலி சபத்தில் வருங்க, அந்த மாலை நேரம் வருங்க, என்னே தீக்குழம்பு என்னே படிமம், அதாவது தீ நீர் ஓடை அப்படின்னு சொல்றாரு சரிங்களா. இந்த படிமங்களை வந்து பல்வேறு இடத்துல எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு. எனவே இந்த வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு, தாகம், பண்பு, அதாவது நீ கற்றுக்கொள்ளக்கூடிய நெருப்பு அப்படி என்ற பொருளில் பாரதியார் பயன்படுத்தி இருக்கிறார் என்று ஒரு கட்டளை. எப்படி அக்னி குஞ்சுக்குன்னு ஒரு கட்டளை இருக்கிறாரோ இந்த வேதம் என்கிற ஒரு கட்டளையும் எழுதியிருக்கிறாரு. இந்த காட்சி இந்த வசன கவிதைக்கும் அப்படி இருக்கிறாரு. காணாசு வந்து இந்த வசன கவிதை அவர் என்ன சொல்றாருன்னா,
பாரதியார் எழுதியதிலேயே அவர் இந்த அந்த 5 காட்சிகள் 5 காட்சி, நீர் நிலம் நெருப்புவது, அது பெரிய பெரிய கவிதைகள். இந்த வசன கவிதையில் தான் அவன் ஒரு கவிஞனாக வெளிப்பட்டிருக்கிறான். மற்ற தனிப்பாடலுக்கு அங்கே அங்கே கொஞ்சம் நல்ல கவிதைகள் எழுதியிருக்கிறான். எனவே அவனுடைய வெளிப்பாடு நல்ல கவிஞனாக வெளிப்பட்டது இது மட்டும்தான் என்று சொல்றார். அதுக்கு சிற்பி மறுப்பு சொல்றார். உண்மையிலேயே காட்சி கவிதை என்பது மானுட பிரபஞ்சம், இயற்கை, மனிதன், செடி கொடி, பறவைகள் எல்லாவற்றையும் அனைத்து இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தினுடைய வாழ்நிலையை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் வெறுமனே கவித்துவமாக இருக்கிறது என்று சொல்கிறார், கருத்தை வெளியே விட்டுட்டார். எனவே இவருடைய பார்வை தவறானது என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நான் படிக்கல, அந்த நினைவு இதெல்லாம் இது பண்ணல. சரி, இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் நான். அப்புறம் இந்த வகமை துணைவியலுக்கான அந்த விஷயம் சொல்லும் போது இது ஞாபகம் ஒரு தாக்கம், எங்கிருந்து தாக்கம் பெற்றிருக்கிறாருன்னா, ஒரு பாருங்க, நாடகம் எழுதியிருக்கிறாருங்க. அதை சிற்பி கண்டுபிடிச்சு சொல்றாரு. எப்படின்னா, நம்ம நந்தனார் கீர்த்தனை இருக்கு இல்லைங்களா, அந்த நந்தனார் கீர்த்தனை மெட்டுல அதே மாதிரி மனோன்மயத்தில் வரக்கூடிய ஒரு விஷயத்துல கூத்து மரபினுடைய வெளிப்பாடோடு இவர் நாடகம் எழுதியிருக்கிறார். ஆனா அது கவிதை கிடையாது, ஜெகச்சித்திரம். 5 காட்சிகள் மட்டுமே நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெகச்சித்திரம். ஆனா என்னது, நமக்கு நந்தனார் கீர்த்தனையுடைய அந்த பாடல் மெட்டுல இன்னும் நான் இந்த இடத்துல சொல்லணுங்க. நான் பாரதியாருடைய நினைவலைகள் யதுகுரி அம்மாளுடைய புத்தகத்தை 3 முறை படிச்சேன். எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம். அதாவது பாரதியாரோடு தன் பிள்ளைகள், அதாவது செல்லம்மா பாரதி அவங்க இருந்தாங்க இல்லையா பாண்டிச்சேரியில், யதுகுரி அம்மாளுடைய அப்பா வீட்டில் தான் அவர் தங்கியிருக்கார். அப்பா கொடுத்த வீட்டில் தான் தங்கியிருக்கிறார் பாரதியார் பாண்டிச்சேரி. அங்க இருக்கும் பொழுது இவரோடு ஓடி ஆடி விளையாடிய பெண் யதுகுரி 9 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் அங்கேயே இருக்கிறார். அப்போதான் அவருடைய பீக்கானது. சரிங்களா, அவர் இந்த பாட்டை எப்படி பாடினேன்னா, நான் இந்த மாதிரி ட்ரெயினில் போனேன், இந்த பார்க்குள்ளே நல்ல நாடு சொல்றேன், ஒரு பாப்பாட்டி பாடிய மெட்டு அப்படிங்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, சிற்பி அடுத்தவர்கள் சொன்ன எந்த நூலில் இருந்தும் ஒரு கருத்துக்களை எடுத்துக்கொள்ள. இப்போ நானே என்ன பண்ணுறது, மேடைக்காக என்ன சொல்லுவேன், யதுகுரி அம்மாள் ஒரு 30 விஷயமா சொல்றாரு. அருகிருந்து பார்த்த 13 வயது பொண்ணு அருகிருந்து பார்த்த அவருடைய ஒரு 27 கவிதைகள் எப்படி எழுதப்பட்டதை எங்க முன்னாடி எழுதி காட்டினாருங்கிறதுக்காக ட்ரம் செட்டை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பாண்டிச்சேரி அவர் போயிருக்காரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகும்போது, இந்த மெட்டில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது கேட்கல, இந்த மெட்டில் என்ன எழுதுவியா அப்படின்னு எழுதியிருக்கிறார். இது எல்லாம் யதுகுரி அம்மாவுடைய புத்தகத்தில் இருக்கு. ஆனால் சிற்பி அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை. தான் அறிந்தது, தனக்கு நேர்ந்தது, அதான் அந்த மங்கிய ஒரு நிலவிலேங்கிறது இருக்கு இல்லைங்களா. இந்த இவர் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறாருன்னா, கீர்த்தனையிலிருந்து, நந்தனார் கீர்த்தனையிலிருந்து எடுத்துக்கிறாரு இந்த ஜெகச்சித்திரம். அப்புறம் என்னன்னா, விடுதலைங்கிற ஒரு கவிதையும் நாடக பாணியில் எழுதியிருக்கிறாரு. இதை மானுடத்தின் விடுதலை என்கிற அந்த புத்தகத்திலிருந்து அவருடைய தாக்கத்திலிருந்து எழுதியிருக்கிறாரு. இப்படி இதனுடைய மூலம் எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய, நான் திரும்ப 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 ஒரு எழுத்தனை படிச்சாதான் ஒரு தடவை ஒரு சிறுகதை ஒரு டைமென்ஷன் கொடுக்கும், இன்னொரு இதுல ஒரு கவிதை இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கும். அதே கவிதை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா வெவ்வேறு விஷயம், வாழ்க்கை மாற மாற கவிதையும் உங்களோட மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது. சரி, அதோட அடிப்படை தத்துவம் என்ன அந்த நாடகம் சொன்னா, மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலைகள் எல்லாம் சிதறுக. மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலைகள் எல்லாம் சிதறுகிறது அந்த நாடகத்துடைய ஒரு மையப்பொருளாக இருக்குது. அது எல்லா கவிதையும் ஒரு மையப்பொருளை பார்ப்பார். சரிங்களா, இது ஒரு முக்கியமானது. அப்புறம் எல்லாரும் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க இல்லையா, சிற்பி ஒரு சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி இருக்கு. அது எங்கிருந்து இருக்குன்னா, வேட்ஸ் அந்த காலத்தில் தனக்கு ஒரு ஆட்டோபயோகிராஃபி கவிதை நடுவில் இருக்கிறார். அது அவருக்கு தாக்கம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல. இதெல்லாம் ஒரு விஷயம். அப்புறம் பண்ணு பாட்டு, ஏதோ ஆடுவோமே பண்ணு பாடுவோமே, நாட்டுப்புறத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம். அப்புறம் பாருங்க, பாரதியார் என்னன்னா, தேசிய இயக்கத்தின் பிள்ளையாகவும் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் கொழுந்தாகவும் தன்னை மாற்றிக்கொண்டவர். அந்த 2 அவனுடைய காலகட்டம். தேசிய இயக்கத்தினுடைய பிள்ளையாகவும் நீங்க கேட்கலாம், சார் சமூக சீர்திருத்தம் எந்த அளவு அவர் பெரியார் மாதிரி பண்ணியிருக்காருன்னா இல்லை, ஆனா ஆனந்தம் இருக்கிறது. அதை சிற்பி சொல்றாரு, அந்த சமூக மாற்றத்துக்கான ஆனந்தத்தோடு எல்லாத்தையும் சொல்றாரு எல்லா இடத்துலையும். சரிங்களா, கொஞ்சமோ பிரிவினைகள் கோடி என்றால் தரும், இதெல்லாம் அவர் எடுத்து வைக்கிறார். சரிங்களா, எனவே இந்த 2 கலந்த கலவையாக ஒரு நெருப்பு குயிலாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது கட்டி அந்த சொல்றாரு. அப்புறம் பாஞ்சாலி
பாஞ்சாலி சபதம் என்பது ஒரு தாழ்மை குறியீடு, புரட்சிக்கான குறியீடு. பாஞ்சாலி என்பது விடுதலைக்கான ஒரு தாய் வேலேந்திய ஒரு குறியீடு. எனவே பாஞ்சாலி முழுக்க அது மகாபாரதத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் கிடையாது. முழுக்க முழுக்க இன்னொன்னு சொல்றாரு, அதுல பெண் விடுதலையினுடைய முதல் அடின்னு சொல்றாரு. ரெண்டு பேர் சொல்றாங்க. அதாவது விடுதலைக்கான குறியீடு சொல்றாரு. பெண், நான் பெண், நான் அதாவது அவனுடைய கூந்தலை விரித்து நறுநறி குளித்து முடித்து பின் சூடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணினுடைய குறியீடு அப்படின்னு சொல்றாரு. பெண் விடுதலைக்கான குறியீடு அங்க இருக்குது அப்படிங்கிறார். இந்த ரெண்டு கருத்தும் அந்த இதுல நம்ம இவருடைய சொல்றாரு. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, பல மரபை எடுத்துக்கொண்டாலும் புதிய மரபா மாற்றார். நம்ம தமிழ்நாடு பண்பாட்டில் இருக்கக்கூடிய பல மரபுகளை எடுத்துக்கொண்டு புதிய பண்பாடாக பார்க்கிறாரு. இது முக்கியமான. ஏதாவது களம்பதத்துக்கு ஒரு களம்பம் எழுதுனாங்க, தக்கையாக்க பரணிக்கு தக்கையாக்க பரணி எழுதுபார்த்தாரு. ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த மெட்ல தேசபக்தி, பொது உடைமை, இந்த புரட்சி பொது உடைமை முதல்ல சொன்னோடனே பாருங்க, அதை சுட்டி காட்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் விற்கிறாரு. மிக முக்கியமானது, அவர் கவிதைகளையோ உரைநடையிலோ தீர்க்கம், அதாவது சமுதாயம் சம்பந்தப்பட்ட எதனை பற்றியும் அவளுக்கு தீர்க்கமான முடிவுகள் இருந்தன அப்படின்னு சொல்றாரு. பாரதிக்கு ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தது. சொல்றத ஆணித்தரமா சொல்றான். அது சொல்லிட்டு, பொய் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண்முன்னே மொய்க்கும் கிருதிய முகத்திலேயே கொணர்வேன், இது தெய்வமே தெய்வமே அப்படிங்கிறார். அதாவது சொல்ற, நான் அப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறார். தன்னைத்தானே ஒரு புரட்சிவாதியாக என்ன சொல்றா, பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண்முன்னே மொய்க்கும் கிருத யுகத்திலேயே கொணர்வேன், இது தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தான் எடுத்துக்கொண்ட கருத்தை ஒருபோதும் அவர் பின்வாங்கியதுல அது ஒரு மிக முக்கியமான இருக்கிறது. பாரதியுடைய இலக்கிய கோட்பாடு இருக்கிறது. அது முன்னாடி சொன்னதா, இந்த கண்ணையும் தீயையும் சேர்த்து எழுதக்கூடிய ஒரு கோட்பாடு தான். சரி, அப்புறம் பாருங்க, ஒரு குறிப்பு பாருங்க. படிமத்துக்கு மிக பிரமாதமான ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. அது நான் கம்பன்ல சொல்லிருக்காரு, அதை நான் இங்க சொல்லக்கூடாது. கவிதை படிமம்ங்கிறது அவர் ரொம்ப ரொம்ப எடுத்திருக்கிறாரு. எப்படின்னா, பாரதியாரின் சக்தி வாய்ந்த படிமங்கிறது அனைத்து இயற்கையாகவும் படைப்பாற்றலாகவும் அழிவு சக்திக்கு தாகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு படிமத்தை எல்லா இடத்திலும் படிக்கிறாரு. உதாரணமா, வெடிபடும் அண்டலத்து இடிபட தாளம் போட, பெரிய பாட்டு, அந்த ஊழிக்குத்துல வெடிபடும் அண்டத்து இடிபட தாளம் போட. இந்த படிமம் ஒரு புரட்சிக்கான குறியீடாக தான் மாத்திர. இந்த படிமம்ங்கிற விஷயத்த பாரதியார் அசால்ட்டா எழுதியிருக்கிறார். அது மிக ஒரு நல்ல கட்டுரை. படிமம் குறித்து எழுதப்பட்ட கட்டுரை மிகச்சிறந்த கட்டுரை. அதே மாதிரி உரைநடை குறித்து அதை பிள்ளைகளுக்கு பாடம் வைக்கலாம். அதாவது பாரதியாருடைய உரைநடை சிறப்பு, அதை பின்னாடி நேரம் தான் சொல்றேன், அதையும் சொல்லணும் இந்த கிட்ட. அப்புறம் பாரதியாரோட நெருப்பு ஒளி, இந்த ரெண்டு வார்த்தை என்ன விதமாக பயன்பட்டு எக்கச்சக்கமான நெருப்பு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் பாருங்க, ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு படிமம் பாருங்க. காலை இளம் பரிதி வீசும் கதிர்கடிகை, காலை இளம் பரிதி வீசும், காலை வரும் கடல் மேல எழுந்து வரும் சூரியன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலை இளம் பரிதி வீசும் கதிர்கடிகே நீலக்கடல் போர் நெருப்பெதிரே சேர்மணி போல ஆடுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே நீலக்கடல் ஓர் நெருப்பதிலே சேர்மணி போல ஆடுகிறது அப்படிங்கிற புராணம். இதுதான்ப்பா அவருடைய புயல் பாட்டு ஒட்டுமொத்தம் அப்படிங்கிறது. அதனுடைய புரிந்தும் புரியாமையும் விளங்கும் விளங்காமையும் இந்த அம்சங்கள் தான் புயல் பாட்டு முழுக்க ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு. இந்த அம்சம் தான், அதாவது இருண்மையும் தெளிவும் கலந்த ஒரு விஷயத்துல அர்த்தத்துக்கு அப்புறம் போவோம், இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் டக்குன்னு போயிடுறேன். இப்போ ஒரு நல்ல அம்சத்தை சொல்றேன். இப்போ இந்த தேசம், இந்த சமூகம் அல்லது இந்திய சமூகம், தமிழ் சமூகம் எல்லாத்துலேயும் பல்வேறு சமயத்தவர்கள் இருக்காங்க. பல்வேறு சமயத்தவர்கள் இருக்காங்க. இந்த பல்வேறு சமயத்தில் அப்பயே பிரச்சனை வருகிறது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிக்கலாமா வேணாமாங்கிறது 1920 பேசப்பட்ட ஒரு விஷயம். இஸ்லாமியர்கள் இருக்காங்க, புத்தர்கள் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் இருந்தாங்க, பௌத்தர்கள் இருந்தாங்க. இப்போ
பாரதியார் ஜென்யூனா என்ன சொல்றாருன்னா, ஒரு கொடியை அவர் உருவாக்குறார். காந்தி உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு கொடியை உருவாக்குறார். அந்த கொடியில என்ன இருக்குன்னா 3 அம்சம், 2 நிறங்களை சொல்றாரு. ஒண்ணு வஜ்ரம், வஜ்ரம்னா யானையா, வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு குறியீடோட ஒரு விஷயம் சிறப்பு. பச்சையில இளம்பிறையோட இருக்கக்கூடியது. உங்களுக்கு விளங்குதா என்னன்னு? மேல இந்துக்களுக்கானது, அடுத்து கீழே என்னது என்னது இஸ்லாமியருக்கான பிறை பச்சையில. மையத்தில் என்ன பொறிக்கலாம்னா வந்தே மாதரம் என்ற ஒரு மந்திர சொல். இதுதான்டா பாரதியார் உருவாக்கிய கொடி அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுறாரு. பாரதியார் உண்மையில அதான் சிற்பி வேணும்னே எது பண்ண, ஏன்னா எவிடன்ஸ் ஆத்தென்டிக் வேணும் தெரியுங்களா? நம்ம பாட்டு கதையாக சொல்லிட்டு அந்த பட்டிமன்றத்தில் ஏதாவது அடிச்சு விடுவாங்க, புரியுதுங்களா? அது நம்மளுக்கு அதை கேட்டுட்டு நம்ம பிள்ளைகள் இங்க பேச்சு போட்டியில பேசுவாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா தப்பா இருக்கும். அவரு ராஜா எதையாவது அடிச்சு விட்டுருப்பாரு, அதை கொண்டு வந்து இங்க பேசுவாங்க. உண்மையிலே தவறான ஒரு செய்தியா இருக்கும். எனவே நூல்களை படிக்கணும் இல்லையா? நூல்களை படித்து இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறார். நான் நேரில் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பயன் வைத்து தான் இது கொஞ்சம் சரி. அப்புறம் அற்புதங்கள் செய்யணும் அப்படின்னு பராசக்தியிலே கேட்கிறார். என்ன விதமான அற்புதங்கள் செய்யணும் அப்படிங்கிறது, கல்லை வைரமணி ஆக்கணும். கல்லை நான் எப்படி ஆக்கணும்? வைரமணி ஆக்கணும். செம்பை கட்டி தங்கமன செய்தல், புல்லை நெல்லென புரிதல், புல்லவை நெல்லாக்குவேன், புல்லவை நெல்லென புரிதல், பன்றி போத்தை சிங்கமன ஏற்றம். நம்ம பண்ணி குட்டி இருக்குங்களா, அதை என்ன பண்ணுவேன்? சிங்கமாக இதை கொடுத்தாயிங்கிறார். அப்போ காலமெல்லாம் இந்த சமூகம் என்று இருந்ததைத்தான் அவன் ஆராதித்தான், ஆசைப்பட்டான், வேகம் கொண்டான் என்று நம்ம சிற்பி அங்கங்க எடுத்துக்கிட்டேறாரு. சரிங்களா? இந்த பார்க்குள்ள சமத்தன்மை நிறுவனங்கிறது பாரதியினுடைய ஒரு விஷயமா இருக்கிறது. ஒரு விஷயம் பாருங்க, ஒரு கவிதைக்குள்ள கண்டுபிடிச்சு எழுதுறாங்க ஒரு சொற்றொடர். தொடர் பற்றும் சகோதர தன்மை, தொடர் பற்றும் சகோதர தன்மைங்கிற பாரதியார் எழுதுறாரு. யாருக்கு எழுதிருக்கு தெரியுமா? குழந்தைகளுக்காக எழுதிக்கிறாரு. இந்த தொடரை எடுத்து இது எங்க பிரெஞ்சினுடைய சகோதரர் பிரெஞ்சினுடைய வார்த்தை, சரிங்களா? லிபர்ட்டிங்கிறது அங்க என்னன்னா, அது நம்ம கண்ணு மாறி இருக்காது. என்னன்னா தொடர் பற்றும் சகோதரத்துவம் ஒரு தொடர் பற்றுதல், உன்னை நான் பற்றுக்கொள்வது சகோதரத்துவம் என்று குழந்தைக்கு பாடிய ஒரு வரியில் இருக்குது. அப்ப அவர் சிந்தனை கூடாமே எப்படி இருக்கிறார்? பெண்கள் நமக்கு தெரியும், ஒளிபடைத்த கண்ணின் ஆய்வாய்வா. அப்ப என்னது போகிற பாரதம் வருகிற பாரதம், போய பாரதம் பழமையான பாரதம், மோசமான அழிச்சு போடும். வருகின்ற பாரதம் என்னவா இருக்கு? ஒளிமையான பாரதம் வாமா என்றுதான் பாரதி சொல்றாரு. இப்ப எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் நாம் பார்க்க, அவருடைய சொற்களை எப்படி தீட்டுகிறார் அப்படிங்கிறது. இதுதான் அவர் பாரதி வர்றதுக்கு முன்னாடி இருந்தது வரைக்கும் நம்ம எல்லாமே குண்டு சட்டியில அவன் எழுதுன கவிதை, இவன் எழுதுன கவிதை, காம கவிதைகள், அந்த கவிதையை பண்ணிட்டு இருக்கும்போது பாரதி தான் புது புது சொற்களை கவிதைக்கு கொண்டு வந்தான், அவனுடைய பொருத்தமாக கொண்டு வந்தான்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், மின்னல் சுவை அப்படிங்கிறார் ஒரு வார்த்தை, மின்னல் சுவை. அப்புறம் பண்ணுங்க, பிள்ளை கனி அமுது அப்படிங்கிறார். சரி, இதற்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளே கிடையாது. இப்படி தொகுத்திருக்காரு ஒரு 30 சொற்கள் இருக்கு, சரிங்களா? அப்புறம் பாருங்க, புதிய பொருளை அவன் தான் சொன்னான். பாரதிக்கு முன்னாடி புதிய பொருளை அண்ணாமலை ரெட்டியாரோ இல்லைன்னா வேற ஒரு கவிஞரோ செல்வராசா முதலியாரோ யாருமே சொல்லல. அவருக்கு முன்னாடி இருந்தவங்க திருவிக்கா சொல்லியிருக்காரு, கட்டளை சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் தான் புதிய பொருளை சொல்றது. என்னன்னா, விடுதலைக்கு மகளிர் எல்லாம் வேட்கை, பெண்கள் வேட்கையோடு இருக்கும். விடுதலைக்கு மகளிர் எல்லாம் வேட்கை ஒரு தொடர் எழுதுறாருங்க. இது பாரதி எழுதுது. இதுக்கெல்லாம் எழுதுறாரு. சாதி 100 செய்வாய், போ போ போ, நீங்களா சாதி 100 செய்யற, நீ போடா என்று பாரதி எழுதிய விஷயம். எனவே அவன் புதிய ஒரு வாசலை திறந்து வைத்தான் தமிழ் சமூகத்தில். அவனுக்கு முன்னாடி எவ்வளவு திறக்காத ஜன்னல்களை, திறக்காத கதவுகளை எல்லாம் திறந்து வைத்தார் என்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இன்னும் பாருங்க, இயற்கை எப்படி பார்க்கிறேன். மழை இனிமையுற பெய்கிறது, தீ இனிது, தீ நன்று. அப்போ இந்த தீ சொற்கள் எல்லாம் 2 விதமா. வள்ளத்தோல் நெருப்பு தீ என்ற சொற்கள் எல்லாம் தீமைக்கும் அழுக்காருக்கும் பயன்படும் போது நம்ம பாரதியார் என்ன பண்றாரா, தீ என்பது வலிமை, தீ என்பது வெற்றி,
தீ என்பது ஆக்கச்சக்தி, தீ என்பது உன்னை உருவாக்கக்கூடிய படைப்பாற்றல், நெருப்பும் அது மாதிரி தான். சரி, இதெல்லாம் நான் ஒரு இடத்துல குறிச்சு வச்சேன். இதெல்லாம் நெருப்புங்கிறது வந்து வடவருடைய வேதத்தினுடைய ஒரு விஷயம் தானே. ஐயா வந்து பாசிட்டிவா எழுதுறாரு பார்த்தா, உண்மையிலேயே வேதத்தின் குறியீட இவர் பாசிட்டிவா எழுதுறாரு. யார் பாசிட்டிவா எழுதுறாரு? பாரதி. அதை சொல்றாரு, இது வேதத்துல அந்த நெருப்பு பற்றி இருக்கிறது, ஆனால் பாரதி எடுத்துக்கொண்ட நெருப்பு பாசிட்டிவான, நெகட்டிவானது இல்லை. வண்ணத்தோல் நெகட்டிவா எழுதுறாரு. நிலை உந்துறத வந்து கீட்ஸ் வந்து நெகட்டிவா எழுதுறாரு. சாவுக்கான ஒரு குறியீடு, நரைக்கான ஒரு குறியீடு. ஆனால் நெருப்பையும் இந்த ஒளியை முக்கியமான ஒளி படைத்த கண்ணாய் வாய்வான், இந்த ஒளி என்ற சொற்களையும் இவர் என்ன பண்றாருன்னா பாசிட்டிவாக சமூகத்திற்கு வெளிச்சம் தரக்கூடியது, உருமாற்றக்கூடியது, உருமாற்றுவது, இப்படியான சொற்களாக ஒரு 200 சொற்களை அந்த ஒளி, நெருப்பு, வெண்மை, தணல், இந்த சொற்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இடையில சொல்லும்போது பாருங்க, ஒரு விஷயம், தேசிய கல்வி குறித்து பாரதியார் எழுதுறது ஒரு இடத்துல சொல்றாரு. எப்படி தேசிய கல்வி, அதை நான் வாசிச்சுறேன், உங்களுக்கு சரியா இருக்கும். தமிழ்நாட்டில் தேசிய கல்வி என்பதாக ஒன்று தொடங்கி அதில் தமிழ் பாஷையை பிரதானமாக நாட்டாமல் பெரும்பான்மை கல்வி இங்கிலீஷ் மூலமாகவும் தமிழை ஒருவித உபபாஷையாகவும் ஏற்படுத்தினால் அது தேசியம் என்ற பதத்தின் பொருளுக்கு விரோதமாக முடியும் என்பதில் ஐயமில்லை. தேச பாஷையை பிரதானம் என்பது தேசிய கல்வியின் ஆதார கொள்கை. நீ தமிழதான் கொண்டு இருக்கணும், நீ அங்க போய் ஆங்கிலம் சொன்னா இது இல்லை. இன்னொன்று சொல்றாரு அவரு, மிகவும் ஏழைகளான பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து இயன்ற வரை புஸ்தகங்களும் வஸ்திரங்களும் இயன்ற விடத்தே ஆகார செலவும் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். காமராஜர் சொல்றீங்க, எங்க பாரதி எங்க அடிச்சிருக்காரு, இதெல்லாம் செப்பி தோண்டி எடுக்கிறாரு. வரலாற்றில் பாரதி என்னவாக இருந்தான், வரலாற்றில் பாரதி என்னவாக இருந்தான். அவனை பாப்பா பாப்பான்னு சொல்றீங்க, இருந்து போகட்டுமே பாப்பா, அப்படிதான் இருந்துட்டு போகட்டும். நல்ல பாப்பானா இருக்குல்ல, உனக்கு என்ன அப்படி இது செக்கன நல்ல பாப்பானா இருக்கானே என்று இதெல்லாம் இருக்காரு. அவர் சொல்றாரு, ஒரு மனிதனை பற்றி எப்படி நல்ல கட்டுரை எழுதுகிறது. தாதாபாய் நவ்ரோஜி, ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்த 3 கட்டுரை படிச்சாலே ஒரு மனிதனை பற்றி எப்படி கட்டுரை எழுதணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் பாருங்க, ஒரு தெய்வத்தை எப்படி வரவேற்கிறாருங்கிறது சூரியனை பற்றி சொல்றாரு. வா சூர்யா, தெய்வ ஒளியே, ஞான சுடரே, அமிர்த ஊற்றே, வலிமையின் தந்தையே, வானவர் வழியே, அனந்த விரிவே, ஆக்கமே, புகழே, வெற்றியே, எமது அரசே, நின்பர ஒன்று மிகவும் நன்று. ஒரு சூரியன் வந்து என்ன வெளிச்சத்தை தரக்கூடியது. இப்படி இந்த விஷயத்தை வந்து ஒரு 24-25 பக்கத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுலயும் நான் எந்த புத்தகத்தை பேச வந்து நினைக்கணும் அந்த புத்தகத்தை பேசல, வேற புத்தகத்தில் கடைசியில் அதை வந்துருவோம்னு நினைச்சேன். அந்த புத்தகத்தை தொடவே முடியல. எனவே பாரதியாரை பற்றி மிக மிக உள்ளுணர்வோடும் உருக்கமாகவும் நேசிப்போடும் அவனை பற்றிய ஒரு முழுமையான சித்திரத்தை, அதாவது கூடு விட்டு கூடு பாயும் சொல்லல, அவனுடைய உள்ள கொதிப்பை அபாரமான சொற்களாலும் அவனுடைய திறனாய்வாளர் தன்னுடைய திறனாய்வு கண்களாலும் ஆசைப்பட்டதாலும் இந்த பாரதியை மிக மிக சிறப்பாக ஒரு ஞான தந்தையாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நமக்காகவும் அவர் ஞான தந்தையாக இருக்க முடியும் என்பது அவருடைய திறனாய்வின் வழியாக பாரதியை சொல்றது. இன்னொரு 10 பக்கம் இருக்குது, இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.